உனக்கு பூ போட்டு கும்பிடாம பூ இருக்கிற இடத்துக்கு உன்னை ஏன் திரும்ப கொண்டு வந்தேன்? பிள்ளையாரே, இந்த செடியில இருக்கிற பூவெல்லாம் எவ்வளவு அழகா சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கு பாத்தியா? இந்த செடியில இருந்து பூவை பறிக்கிறப்போ இந்த செடியில என்னை பார்த்து அழற மாதிரி இருக்கு பிள்ளையாரே. இதெல்லாம் எங்க அம்மா ஊர்ல இருந்து பதியம் போட்டு கொடுத்தது. இந்த செடி கொஞ்சம் வாடி போனாலும் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையோன்னு பயமா இருக்கு பிள்ளையாரே. அதனால டெய்லி காலையில ஒரு 2 மினிட்ஸ் எந்த சிரமமும் பார்க்காம இங்க நீ வந்துட்டு போயிட்டனா உனக்கும் பிரச்சனை இல்லை, இந்த செடிகளுக்கும் பிரச்சனை இல்லை. கோவிச்சு கதை பிள்ளையாரு. கமிஷன் காசு மிச்சமாகும். சுத்த மடப்பசல இருக்கீங்களா? சும்மா இருக்குண்ணா, இது ஒண்ணும் மடத்தனம் இல்ல, இதுல ஒரு ஆத்ம திருப்தி இருக்குண்ணா. அனாவசியமா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கமிஷன் கொடுக்கறதுல என்ன ஆத்ம திருப்தி இருக்கு? அண்ணா சொந்தன்னு சொல்லிக்க எனக்கு இருக்கிறது எங்க அம்மா மட்டும்தான். அதே மாதிரி எங்க அம்மாக்கு என்ன விட்டா வேற யாருமே இல்ல. கிராமத்துல விவசாய வேலை பாக்குற எங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக மாசம் மாசம் நான் 2000 ரூபாய் பணம் அனுப்புறேன். பட்டணத்துல நான் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அதுல 1000 ரூபாய் திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. நான் எங்க அம்மாவுக்கு பணம் அனுப்புறதுல எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது. அதே மாதிரி எங்க அம்மா மகனுக்கு பணம் அனுப்புறதுல அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது. ஆத்ம திருப்திக்காக 1000 ரூபாய 600 கிலோமீட்டர் கிழக்கை மேக்கி அலைவுறீங்களே, கமிஷன் வேஸ்ட் தானே? உனக்கு இதுல இருக்கிற கமிஷன் மட்டும் தான் தெரியுது, ஆனா எனக்கு எங்க 2 பேர்கிட்ட இருக்கிற பாசம் தெரியுது. இன்னொரு தடவை மடத்தனா அது இதுன்னு கிண்டல் பண்ண அப்புறம் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சரிப்பா, நீ பெரிய மகனாவே இருந்துட்டு போ. நீ மாசம் மாசம் அனுப்பு, உமா தினா அனுப்பிட்ட, எப்படியோ போங்க. எனக்கு ஒரு 46 ரூபாய் கொடுப்பா. பாருப்பா, கையெல்லாம் நடக்குது, ஒரு கோட்டை அடிக்கணும். சரியான இம்சையா நீ. இந்தாப்பா 4 ரூபாய் சேஞ்ச். ஊறுகாய் வாங்கி நக்கிக்க. தேங்க்யூ. ஏய், ஒரு கோட்டை எடுத்து வைடா. பாட்டி எவ்வளவு பணம் கொடுக்கணும்? 2500. இந்த ஒரு பணம் வெளியே போய். குட்டி வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதெல்லாம் ஒரு பணமாங்க? குட்டிக்கு 2500 ரூபாய் ஒரு பிசாத்துங்க. எங்க பங்களால இருக்கிற நாய்களுக்கு ஒரு வேளைக்கான பிஸ்கட் வாங்குற செலவு இதெல்லாம். இதெல்லாம் சொன்னா எனக்கு பிடிக்காதுங்க. நான் நைனா இவ்வளவு வசதிலாம் வச்சுக்கிட்டு பாப்பாக்கு வெறும் 2500 தானா? நியாயமா இது? ஆனா வீட்டுக்காரன்ற முறையில பாப்பாக்கு நான் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலான்னு வச்சுக்க. ஆனா பாப்பா தான் ஒத்து வர மாட்டேங்குது. நீங்க பணம் தந்ததுக்கு பதிலா அவனை 4 அறை விட்டுருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். என்ன சொன்னீங்க? அவனை 4 அறை விட்டுருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இந்த ஒரு வார்த்தை போதும் இருக்கு.